வணக்கம் நண்பர்களே. இந்த பாகிஸ்தான்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு பார்த்தா இந்த மீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படிதான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட 2வது வீடியோ பாகிஸ்தானை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இதுல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏற்பட்டிருக்கு. ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர் வெளிப்படையா இந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ இதை பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ இப்போ இந்த மீம்ஸ்லாம் ரியாலிட்டியா மாறுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஷெபாஸ் ஷெரீப் அவர்களுக்கும் அது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி இப்ப பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, வீடியோ போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆயுதம் ஏந்திய படை வீரர்கள் இருக்காங்க. நடுவில் ஒருத்தர் வந்து பேசுறாரு, முகத்தை கவர் பண்ணிட்டு பேசுறாரு. யார் என்னன்னு தெரியாது. ஆனா உண்மையில சொல்லணும், ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹைஜாக் நடந்தது பலூச் லிபரேஷன் ஆர்மி பொறுப்பேற்றுக்கிட்டதுல இருந்து கரெக்டா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் வாய திறக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்பட்டது. சோ இத ப்ரூவ் பண்ற மாதிரியே பலூச் லிபரேஷன் ஆர்மி தெளிவா 2 விதமான ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. ஒன்னு இங்கிலீஷ்ல, இன்னொன்னு உருதுல. சோ இப்படி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து இந்த வீடியோ மெசேஜ்ல வந்து பேசுறவர், முகம் மூடிட்டு பேசுறவர் வந்து இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வீடியோ இங்கிலீஷ்ல பேசுறாரு. 2 to 3 நிமிஷம் இருக்கும். அதுல வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் எச்சரிக்கை விடுற மாதிரி சொல்லிட்டு அவரோட இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை பார்க்கணுமே. உண்மையிலே பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற எல்லாரை விட சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல. அதனால தான் சொன்னேன், இந்த மீம்ஸ்லாம் ரியாலிட்டியா மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப இந்த ஒரு சம்பவங்கள், குறிப்பா இந்த ட்ரெயின் சம்பவங்கள் நடந்ததுக்கான காரணம் இதுதான். பலூச்சிஸ்தான் இஸ் நாட் பாகிஸ்தான், பாகிஸ்தான் இஸ் நாட் பலூச். இந்த ஒரு ஸ்லோகனோட தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறார். ஸோ இதுல வந்து முடிக்கும் போது தான் வந்து அட்டகாசமா முடிக்கிறாரு. சிபிசி வில் ஃபெயில் இன் ஆர் லேண்ட், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடார் வந்து தோல்வியை தான் சந்திக்கும் எங்கள் மண்ணில் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட முடிக்கிறார். ஸோ இந்த ஒட்டுமொத்த வீடியோல அவர் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, நேரடியா எச்சரிக்கை விடுறாரு. நீங்க வந்து உங்களோட திட்டங்கள், உங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு போங்க. பாகிஸ்தானை நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஆனா சீனர்களுக்கு எதிராகவே நாங்க ஒரு தனி அமைப்பு வச்சிருக்கோம். அவங்க டார்கெட் பண்றதுக்காகவே நாங்க ஒரு தனி அமைப்பு வச்சிருக்கோம். அது ரொம்ப நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்றோம், நீங்க ஏதாவது திட்டங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்க கண்டிப்பா கடுமையான ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுப்போம் அப்படின்ற எச்சரிக்கை நேரடியா சீனாவுக்கு விட்டுருக்காங்க. இந்த குவாடரா இருக்கட்டும், இல்ல பலூச்ல எந்த இடத்துல எந்த மூலையில நீங்க இருந்தாலும் உடனே காலி பண்ணிட்டு போங்கன்ற எச்சரிக்கைகள் அந்த வீடியோல விட்டுருக்காங்க பிஎல்ஏ. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. பாகிஸ்தானுக்கு நேரடியா சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இன்னைக்கு வந்து ஷெபாஸ் ஷெரீப் வந்து நிறைய பிளேமிங்கா இருக்கட்டும், நாங்க கூட நிக்கிறோம், துணைக்கு நிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்டே வந்து, அந்த ப்ரொவின்சஸ்ல இருக்க அரசாங்கமே வந்து கண்ட்ரோல் இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு குழம்பி போயிருக்காங்க. ஸோ ஆர்மி கிட்ட கண்ட்ரோல் இல்லை பலூச்சிஸ்தான்ற மாதிரி நிறைய செய்திகளும் நிறைய முக்கியமான அந்த ஸ்டேட் அபிஷியல்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை மாறி இருக்கு. 200 சவப்பெட்டிகளை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கொந்தளிச்சு போயிருக்காங்க. நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருக்காங்க. 400 பேர்ல அப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா, என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவமே வந்து அங்க தலையிட முடியலையா, உள்ள நுழைய முடியலையா, ஸோ எல்லா ராணுவ வீரர்களும் அவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கான நிறைய கருத்துக்கள், நிறைய விமர்சனங்கள் இப்ப சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள்ல பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் பாகிஸ்தான் ஆர்மி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு யூஎன்லயும் சர்வதேச இதுலயும் வந்து ஃபோரம்லயும் இந்தியா காஷ்மீர்னு நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஸோ இது மட்டும் இல்ல, ஒரு நியூக்ளியர் பவர் எதுக்கு எடுத்தாலும் எங்க கிட்ட நியூக்ளியர் இருக்கு, வெப்பன் இருக்கு சொல்லிட்டு இருக்க பாகிஸ்தானால பலூச்சிஸ்தான் சொந்த லேண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல பாகிஸ்தான் ராணுவத்தால போய் மீட்க முடியல.
ஸோ அவங்க வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு விஷயத்தில் பிஎல்ஏவை பாராட்டணும். அவங்க முதல் கட்டமாகவே அதை அவங்க ஹைஜாக் பண்ண உடனே பெண்கள் குழந்தைகளை உடனே பிரித்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, தனியாக வச்சுட்டாங்க. அவங்க வந்து இதில் வைக்கல. அதுக்கப்புறம் தான் இதில் எத்தனை பேர் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்ற நேம் லிஸ்ட் போட்டு கிளீனாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் பெரியவங்க வயசானவங்களெல்லாம் வந்து பலூச் மக்களை வந்து விடுவிச்சிட்டாங்க. அந்த விஷயத்துல கூட அவங்க பண்ணியிருக்காங்க. போராட்டத்துல ஒரு பெண்ணு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பெண்ணு வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்படி குண்டுகட்டையா பாகிஸ்தான் ராணுவம் வந்து தூக்கிட்டு போனாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பரவாயில்ல. அதனால தான் மக்கள் இன்னைக்கு பலூச் கிளர்ச்சியாளர்கள் பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் குறிப்பா ஷெபாஸ் ஷெரீப் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு கொடூரமா மோசமான தாக்குதல் வந்து எங்களை அவ்வளோ சீக்கிரத்துல வீக் ஆகிடும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். ஸோ இவர் இன்னும் என்ன மறைக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஸோ எனக்கு தெரியல, டிடிபியும் இந்த இன்னைக்கு வந்து பலோச் லிபரேஷன் ஆர்மியும் கூட்டணி போட்டாங்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்ற மாதிரி வந்து சொல்றாரு. இது எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பா பாகிஸ்தானை விட பயங்கரமான ஒரு பயத்துல இருக்கிறது சீனா தான், அடுத்த குவார்டர் தான். ஏன்னா பல மில்லியன் காசு கொடுத்து நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இந்த பலூச் ரீஜன்ல கட்டிருக்கீங்க. ஆனா அங்கிருந்து பிரீமியர் வந்திருக்காரு பாகிஸ்தானுக்கு அதை ஓபன் பண்றதுக்கு. அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம், கட்டி 6 மாசம் முடிச்சாலும் அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம்னு வீடியோ மூலமா பாகிஸ்தான் கேபிட்டல் திறந்த அவலத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பயங்கரமா மிரண்டு போயிருக்காங்க பாகிஸ்தான், அப்படிதான் சொல்லணும் பலூச் லிபரேஷன் ஆர்மியை பார்த்து. இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வருவோம், அதாவது பாகிஸ்தானோட பிரதமரோட அட்வைசர் இப்ப சமீபத்துல டான்ன்ற ஒரு ஊடகத்துல அவர் பேசுறாரு. அந்த ஊடகத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, முழுக்க ஒரு 3 நிமிஷம் வீடியோல ஃபுல்லா இந்தியாவையே பிளேம் பண்றாரு. இதுல வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்தியா எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க. இந்தியர்கள் சொல்றத தாலிபான்கள் கேட்கறாங்க, தாலிபான் மூலமா பாகிஸ்தான் தாலிபானுக்கு மெசேஜ் வருது, பாகிஸ்தான் தாலிபான்களும் அதே மாதிரி இன்னைக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மியும் கூட்டணி போட்டு செயல்படுறாங்க. சந்தேகமா இருந்தாலும் ஒரு நியாயமானமாடான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு விதத்துல டிப்ளமேட்டிக்கா இந்தியாவும் தாலிபான்களும் டிப்ளமேட்டிக் ஒரு டாக்ஸ் வந்து தொடங்கிட்டாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அஃபிஷியலா. ஆனா இப்ப இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கு, இந்தியா தான் உதவுறாங்க அப்படின்னு நேரடியா வந்து இவர் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இந்தியா மேல வைக்கிறாரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பாகிஸ்தான் ராணுவம் ஏர் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணாங்களா சொல்லல, அது ஹெலிகாப்டர்ஸை பறக்க விட்டீங்களா அந்த ஏரியால, என்ன ஆச்சு இல்ல, ஹெலிகாப்டர்ஸே கிராஷ் ஆயிடுச்சுன்ற ஒரு செய்திகள் சொல்றாங்களே அதுக்கும் பதில் இல்லை. ஸோ தொடர்ந்து இது எதுக்குமே பதில் இல்லை. இன்னைக்கு ஒரு புது நெட்டிசன்ஸ் பேசுற மாதிரி, அதுவும் குறிப்பா இந்தியர்கள் பேசுற மாதிரி இன்னைக்கு டிடிபியும் இந்த பாகிஸ்தான்ல இருக்க தாலிபான்களும் இன்னைக்கு இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியும் கூட்டணி போட்டுட்டாங்க. ஸோ கூட்டணி போட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை வந்து இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. அசிங்கமா இல்லையா? எல்ஓசியில இன்னும் ஃபயரிங் நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டோம்னு பாகிஸ்தான் ராணுவம் தினமும் போஸ்ட் போட்டுருக்காங்க எக்ஸ் வலைதளங்கள்ல. இந்த மாதிரி ஒரு பிரதமருக்கு அட்வைசரா இருக்கிற இவரே இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லலாமா? இது மட்டும் இல்லாம ஒரு ஆபீஸ் தொடங்கியிருக்காங்களா ஆப்கானிஸ்தான்ல. ஸோ அந்த ஆபீஸ்ல இருந்து இந்தியா இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இது வந்து பலூச் கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஃப் ஹேவனா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல பலூச் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து உதவிகள் பண்றாங்க தாலிபான்கள் அப்படின்னு வெளிப்படையா வந்து இவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இந்தியாவோட வேலை தாங்க. இந்தியா சொல்றது தான் வந்து இத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்காங்க, இல்லாட்டி இந்த அளவுக்கு குறைச்சிட்டு இருக்காது. ஸோ இது வந்து இப்ப டைவர்ட் பண்றதுக்கு, அதாவது நீங்க பாத்தீங்களா எல்ஐசில இருந்து போயிட்டீங்களா இந்தியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து காப்பாற்றணும், இந்தியா அப்பதான் பயப்படுவாங்கன்னு மறைமுகமா பாகிஸ்தான் சைனாவுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இப்படிதான் நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. ஸோ அவங்களால கை தூக்கிட்டாங்க, எங்களால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா, நீ தான் இங்கேயும் வந்து சண்டை போட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நிலைமைகள் மாறி இருக்கு. இந்த போஸ்ட், இந்த சம்பவங்கள் நடந்து 2 மணி நேரம் கழிச்சு கூட இந்த ஹியூமனிடேரியன் எய்டை வந்து இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க பாலஸ்தீனத்துலன்னு ஒரு போஸ்ட்டை போடுறார் ஷெபாஸ் ஷெரீப். அப்போ கூட கன்ஃபார்ம் பண்ணல, அந்த போஸ்ட்டை போட்ட பிறகுதான் இப்போ அடுத்த போஸ்ட்டை வந்து இதில் போடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட ஃபோக்கஸ் வேற மாதிரியான ஃபோக்கஸாக இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ்னு அதாவது சர்வதேச லெவலில் எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்தியா வந்து என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ற வேலைகளை செஞ்சுட்டு கடைசியில் உள்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை கோட்டை விட்டாங்க. இதுதான் தெளிவா நம்மளுக்கு தெரியுது பாகிஸ்தான் தவற விட்ட இடங்கள்.
தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் வந்தாங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும், இனி கவலைப்பட தேவையில்லை. இந்த தாலிபான் முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா இனி தாலிபான்களும் நம்மளும் ஒன்றுன்னு குஷியில் இருந்த பாகிஸ்தானை கண்டு சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த காணொலியை நிறைவு செஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.